ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துறேங்க தாவே. தோப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்கப்பா. ஓடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடானு கோடி தோத்திரம் ஐயா. நீர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை விலக்கி தர வேண்டுமா செபிக்கிறேங்க கத்தாவே. நாங்கள் கற்றுக்கொள்வது குறை உள்ளது கத்தாவே. ஆனாலும் நிறைவானவராய நீர் எங்கள் உள்ளங்களிலே பிரகாசித்து எங்களுக்கு நிறைவே தர வேண்டுமா செபிக்கிறேங்க கத்தாவே. ஹல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கோடா கோடி தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை 8லிருந்து 8:30 வரைக்கும், காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 2018க்கு முன்னாடியே இருந்து நம்ம இந்த வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறேன். 4 சுவிசேஷத்தில் தியானித்தோம், பிறகு உயிர்த்தெழுதலை தியானித்தோம், இயேசுவின் பிறப்பை தியானித்தோம். திருப்பி நம்ம பழையபடி என்ன செய்யணும்னா ஆகமங்கள் 5 நம்ம என்ன செய்யணும், தியானித்துட்டோம். இப்போ நம்ம யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகமங்கள் 5 மோசே எழுதினது. ஆதியாகமம் வித்தின் புஸ்தகம், வெளிப்படுத்தல் அறுவடையின் புஸ்தகம். நம்ம 2 புஸ்தகத்தையுமே நம்ம என்ன செய்யணும், வசனங்களை தியானிக்கும் பொழுது அந்த வசனத்துக்குள்ளேயே நம்ம என்ன தான் செல்கிறோம். இல்லை இன்றைக்கி பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஆண்டவர் கானான் தேசத்துக்கு சுதந்திரமாக தருவேன்னு சொன்னதுனால, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு நான் சுதந்திரமாக தருவேன் என்று வாக்களித்தபடி அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டார். ஆபிரகாம் ஒருவனால தான் அந்த சந்ததியே பிறந்தது. நம்ம ஆராயும் பொழுது சரீரம் செத்ததென்ற ஒருவனாலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகச் செய்வது யாரே? நமது ஆண்டவராகிய இயேசு. நம்ம ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்முடைய தேவன். அந்த தேவன் தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். அவர் மாம்சத்தில் வந்தார். புதிய ஏற்பாட்டில் தேவனை இவ்வளவு எளிதாய் பெற்ற ஜனம் எது? நம்ம எளிதாய் தேவனை நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர் என்ன சொன்னால் சிருஷ்டிகர் என்பதை நம்ம அறிவோம். ஆனால் அவர் சிருஷ்டிக்குள்ளே வந்தார். அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தது. ஆனாலும் அவர் என்னதான் தாமே எளிமையாக்கி அடிமையின் ரூபெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு. மீட்பராய் வரார். நம்ம மீட்பரை அறிகிறது தான் பெருசு. சிருஷ்டிகரை அறித்தலும் பெருசு தான். அதை காட்டிலும் மீட்பரை அறியதான் மெயின். அதான் யோபு சொல்லுவான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவான். அவன் தான் அவளை அந்த கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக இயேசுவானவரை பிரபலித்து காட்டுறது மீட்பர். அந்த மீட்பர் தான் நம்ம எல்லாமே பைபிளை எழுதி தந்திருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே இந்த மீட்பர் தான் நமக்கு அறியும்படி நம்மளுக்கு எழுதி தந்திருக்கிறார். அப்போ 2 பேரும் ஒரே தேவன் தான். தேவன் ஒருவர் தான். ஒன்காடு தான் நம்மளுடைய விசுவாசம். நம்மளுடைய விசுவாசமே எப்படி இருக்குன்னா ஒன்காடு தான் இருக்கணும். நம்மளுக்கு பல தெய்வங்கள் கிடையாது, பல இது கிடையாது. தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர். அவருடைய ஃபார்ம், அதாவது அவர் பூலோகத்தில் மனுஷனாக வந்ததுனால தான் குமாரன் எனப்பட்டார். ஆனால் அதே தேவன் தான் அவர் இயேசுவான்ற சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணி அந்த சரீரத்தின் மூலமாய் நமக்கு மீட்பை உண்டு பண்ணி அப்பமும் திராட்சரசமும் அவரே என்று சொல்லி நம்ம என்ன சொன்னால் அந்த ஜீவனுக்கு போகிற வழி. அதாவது அந்த யோசேப்பு சொன்னது மாதிரி என்ன செய்யனா, ஜீவரட்சணை செய்ய என்னை தேவன் முன்னக்கூட்டியே அனுப்பினார்ன்ட்டு சொல்லுவான். யார்? யோசேப்பு. நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட. அதே போல் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு ரட்சகர் நம்ம ஜீவரட்சணை செய்ய, நம்முடைய சந்ததி ஜீவரட்சணையாக செய்கிறதுக்கு தான் இயேசு என்ற மூலமாக தான் நம்ம என்ன செய்யணும், எல்லாமே வளர வேண்டியிருக்கிறது. அதுதான் நம்ம அறியக்கூடியது. இப்போ என்னென்னா, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்துட்டார். ஆபிரகாம் முன்னால் சொன்னார், உனக்கு இந்த தேசத்தை எல்லாம் நீ சுற்றி திரின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1 அடி நிலம் கூட கிடையாது. ஆனாலும் அவனுடைய என்ன, சரீரம் செத்து போனதுனால அவரே திருப்பி அவனுக்கு சரீரத்தில் உயிர் கொடுத்து 100 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்குது. அந்த சந்ததி தான் ஒருவனாலே வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக செய்தார். அந்த சந்ததி தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் மூலமாக தான் உள்ளே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம என்ன சொன்னால்
விசுவாசத்தினாலே, ஆவியின் சந்தியினாலே, அந்த கிறிஸ்தியனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த பிரமாணத்துக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ளே சேரும் சிலாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்ம. அவங்க ஒரிஜினல் இஸ்ரவேலர் யாருன்னா அவங்கள நம்ம ஆராய்ஞ்சு கொண்டு வரோம். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சிலுவையில் ஆண்டவர் நம்மளுக்கு மீட்பை கொடுத்ததுனால நமக்கு என்ன செய்யணும், சபையும் அவங்கள விட நம்மளுக்கு என்ன செய்யணும், வேதத்தில் நம்ம அதிகமாக தேடி இருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் இலவசமாக இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. அவர் மாம்சத்தில் வந்ததுனால நமக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். யேசுவானவர் தான் தெளிவுபடுத்தினது. அதை நம்ம ஆராய்ஞ்சு கொண்டு வருகிறோம். இப்போ என்ன சொன்னால், அவங்க இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாமே பிடிச்சி அந்த அந்த புறஜாதி தேசத்தை, கானான் தேசத்தை பிடிச்சி எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுத்தாச்சு. அந்த 12 கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்து யோசுவாவுக்கும் திருப்ப ஒரு இடம் கொடுத்தாச்சு. இப்போ அது வரைக்கும் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்தை யோசுவா 20, யோசுவாவில் 24 அதிகாரம் இருக்கிறது. அதில் நம்ம இன்றைக்கி 20ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி தான் மோசே கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை எப்படின்னா, அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணம்னா இது எப்படின்னா, ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, அந்த இப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கு அடைக்கலை பண்ணி அங்கே போய் அடைக்கல பட்டணம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதே மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் கற்பித்தார். அந்த இப்போ தான் அவங்களுடைய இதுக்கு வராங்க, அவங்க ரெகுலரில் வராங்க. அதான் சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இஸ்ரவேலுடைய புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடைக்கல பட்டணம் உண்டாக்குன்னு சொல்கிறார். நிறைய பட்டணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய 13, 20, 30, 40, 50 பட்டணம் இருக்கும்போது பட்டணத்தில் அந்த பட்டணத்தை சார்ந்த கிராமங்களும் உண்டு. இப்போ நம்ம பாளையங்கோட்டை இருக்குன்னா பாளையங்கோட்டைக்கு தந்தாப்புல கிராமங்கள் நிறையா இருக்கிற மாதிரி அந்த இதில் அவங்க பெரிய பட்டணத்தை ஒன்றும் கிராமங்கள் நிறையா இருக்கும். அதில் அடைக்கல பட்டணம் ஒரு பட்டணத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வேறு இப்பவும் அடைக்கல பட்டணம் சில ஊர்களுக்கு பேர் இருக்கும். அது பழைய ஏற்பாட்டின் மூலமாக வந்தது தான். அதில் எப்படின்னா, அதில் உள்ள சாம்ராஜ் அதில் உள்ள உள்கருத்து எப்படின்னா, அடைக்கலப்பட்டனா அடைக்கலமாய் ஓடி வந்தவனுக்கு அந்த இதில் கொடுக்கறது தான். ஒருத்தர் தப்பு செய்து வரும் பொழுது அவன் அறியாமல் செய்திருப்பான், அதனால அவனை கொன்றக்கூடாது, அவங்களை ரத்தப்பள்ளி அவன் மேலே இருக்கிறனால அது நீ தீர்த்துறன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. அப்போ அதில் வரக்கும்போது நீ அங்கே போகாமல் அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடிப்போ அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அந்த முன்னால் அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது சொன்னார். அதான் இப்போ என்னச்சுன்னா கொண்டு வராங்க, ரெகுலரில் கொண்டு வராங்க. அடைக்கல பட்டணம் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவையில் உங்களுக்கு இரத்தப்பழியை வாங்குறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணமாக இருக்கும். அதாவது இரத்தப்பழி, ஒருத்தனை அறியாமல் ஒரு கோடாரி வச்சு வாங்கும்பொழுது விரவு தான் வெட்டிக்கிட்டு இருப்பான், அது கலண்டு அவன் மேலே விழுந்து அவன் இறந்து போனான்னா அந்த இரத்தப்பழி என்ன செய்யணும்னா இவன் அந்த இரத்தப்பழியை சுமக்கணும். அதனால் இவனை தெரியாமல் கொண்டவனா இவனையும் கொன்றணும் அப்படின்னு தான் சட்டம் இருக்குது. ஆனால் இவன் என்ன செய்யணும்னா அடைக்கல பட்டணத்துக்கு ஓடிப்பலாம். அதை தெரியாமல் செய்துட்டான், கைப்பிசகாய் செய்துட்டான். அறிஞ்சு செய்கிறவனுக்கு பல அடி, அறியாமல் செய்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கிரேஸ் கொடுக்குறார், அந்த அடைக்கல பட்டணத்தை கொடுக்குறார். ஆண்டவர் நீதி உள்ளவர். அதனால் கணக்கலண்டுட்டு அவனை ஒன்றும் யோசித்து பார்க்கல, பட்டுட்டு ஒரு எதுலேயே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒன்றும் செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுக்கு அப்போ என்ன அவங்கள கொண்டு போயிடக்கூடாது. அப்படிங்கும்போது அவன் அடைக்கல பட்டணத்தில் போய் சேர்ந்துக்கலாம். இந்த காலத்தில் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிடுவாங்க, கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிங்க, இப்போ ஜெயிலுக்குள்ள வைப்பாங்க. அப்படி தான் அந்த இதுலேருந்து வந்தது தான் இது எல்லாமே. இதில் உள்ள ஊற்று தான், இதில் உள்ள வேறு தான். அது ஆண்டவர் செய்தது தான் இந்த இப்போ நடைமுறையில் இருக்குது. அந்த இது மாதிரி உள்ளதுக்கு ஒரு பட்டணங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சொல்கிறார். எப்படின்னா, அந்த பட்டணங்களில் ஒன்றிற்கு ஓடி வருகிறவன் பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்று கொண்டு, பட்டணத்துக்கு போகும்போது ஒளிமுக வாசல் ஒன்று இருக்கும், அதில் நின்று கொண்டு அந்த பட்டணத்தின் மூப்பரை செவிகள் கேட்க, அந்த பட்டணத்தின் மூப்பர் இருப்பாங்க. அந்த ஒரு பட்டணம் இருந்துச்சுன்னா அதுக்கு மூப்பரை தலைவர் அவங்க எல்லாமே இருக்கிற மாதிரி, இப்போ கவுன்சிலர் அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஆண்டவர் வச்சுருக்காரு. இதை வச்சு தான் அவங்க எல்லாமே வந்தது. அவங்க செவி கேட்க சொல்லணுமா, செவிகள் கேட்க தன் காரியத்தை சொல்லுவானாங்க. நான் தெரியாமல் மரம் வெட்டும் போது அவன் உள்ளே வந்துட்டான், அவன் மேலே விழுந்து அவன் இறந்து போனான், அதுட்டு செவிகள் கேட்க அவன் சொல்லணும்.
அதில் ஏதோ ஒரு இது நடக்கும்பொழுது தவறுதலாக வந்து உள்ளே வந்து விழுந்துட்டான், இறந்துட்டான், எல்லாம் தெரியாமல் அடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க. தெரியாமல் இல்லை, அவன் தெரியாமல் தான் செய்கிறான். அது அந்த நேரம் தற்செயலாக நடந்ததுனால அதை நம்ம விவரிக்க முடியாது. அது தேவனுடைய இதுதான். இப்போ நம்மளுடைய கர்த்தருடைய நம்மளுக்கு யார் தான் காவல்? நம்மளுக்கு இப்போ தேவ தூதர்களை நம்மளுக்கு காவல் காத்துக்கொண்டே வருவாங்க. அவனுடைய எங்களுடைய பரமபிதாவினிடத்தில் அவங்க முகத்தில் தரிசித்து கொண்டிருக்கிற இந்த ஒருத்தனையும் அற்பமாக எண்ணாதங்க. அவங்களுடைய தூதர்கள் என்னுடைய பரமபிதாவின் முகத்தில் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். தூதன் தான் விலக்கி காத்துக்கொள்வான். அந்த தூதன் நம்மளை விட்டு விலகிட்டான்னா உடனே நம்மளுக்கு நடக்கும். ஒரு காரியம் நமக்கு போகும்பொழுது நம்ம அது வந்து ப்ரேயர் பண்ணி மற்ற காரியங்கள்லாம் போகும்போது ஆண்டவரே நம்முடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பார். நமக்கு வேண்டிய தேவைகளை சந்தித்துட்டு நமக்குடைய காரியங்களை எல்லாம் செய்வார். அவரை நம்ம மறந்துட்டோன்னா சாத்தான் வந்து ஏதாவது ஒன்று இது பண்ணிடுவான். அப்போ நம்ம எனக்கு எல்லாமே பாடுபட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தான் முறையிடணும். தான் பெரியவனு நினச்சி சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. நீ பெரியவனா அவனை மற்றவனை காலக்கிழவனா தான் நீ பெரியவன். நம்ம வேதத்தின்படி நீ தான் பெரியவன் சொல்லவே முடியாது. நான் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் மண்ணென்று நினைவு கூறுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான் தாவீது. நம்ம மண்ணென்று நினைவு கூறணும் டெய்லி. அப்போ தான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம மண்ணு தான் புல்லுக்கொப்பாக இருக்கணும் தான் நம்ம. அப்போ நம்ம பெருமை பெறாததுக்கு ஒன்றுமே கிடையாது. சொத்து சுகம் பணம் காசுலாம் எந்த பாதையில் வந்துச்சோ அந்த பாதையில் திருப்பி போயிடும். அதனால் அதுவே நம்ம இருதயத்தை வச்சாச்சுன்னா ஆண்டவர் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பார். இவன் இருதயத்தை இதிலே வைக்கான்னு சொல்லி பிடுங்கி போடுவார். தேவையை தந்தியும் ஆண்டவரே எனக்கு போதும் ஆண்டவரே அப்படி நம்ம என்ன திருப்தி அடைந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார். அந்நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்தில் குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டு ஓடி போன தன் பட்டணத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல் என்றான். அதாவது அந்த ஆசாரியன் மரணம் அடையன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆசாரியன் வயசாகி அவன் மரணம் அடையட்டும். அதான் ஆசாரியன் மரணம் அடையும் வரைக்கும் அவனுக்கு வயசாகி ஆசாரியன் வந்து குறிப்பிட்ட இதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. அவனுக்கு ஆசாரிய தத்துவம் கொடுக்கணுன்னா ஒரு 45 60 வயசு 50 வயசுக்கு மேலே தான் ஆசாரியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அவன் அதுக்கு மேலே அவன் கொஞ்ச நாள் தான் அவன் அதுக்கு மேலே இறந்து போயிடுவான். அதுக்கு பிறகு இவன் என்ன செய்யனா வந்துடலாம். அந்த ஆசாரியன் இருக்கு தட்டி அவனை இந்த எதிராளி அவனை ஒன்றுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுக்குதான் வேதவசனம் இப்படி சொல்லுது. ஆசாரியன் மரணமடையும் வரைக்கும் அவன் அந்த பட்டணத்திலே குடியிருக்க கடவன். பின்பு கொலை செய்தவன் தான் விட்டோடி போன தன் பட்டணத்துக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும் என்று சொல்லுன்னா. திருப்பி ஆசாரியன் செத்து போகும்போது இவன் போயிடலாம். அதுக்குள்ளே அந்த கேஸ் இதாயிரும், அந்த சந்ததி அப்படியே போயிடும். ஏன்னா இவன் அறியாமல் செய்ததுனால அந்த அடைக்கல பட்டணத்தை ஆண்டவரே நிறுவி வச்சிருக்கிறார். அதான் இதில் முழு நம்ம அர்த்தம் கொள்ளக்கூடியது. திரும்பி போக வேண்டும் என்று சொல்லுனா. அப்படியே அவர் நப்தலி மலை அந்தபடியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள இப்போ கலிலேயா சமாரியா யூதேயா 3 இதில் தான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணார். அந்த 3 இடத்துல தான் ஆண்டவர் நினைச்சாருன்னா, ஒன்று கலிலேயாவில் இருப்பார், சமாரியாவில் இருப்பார், யூதேயாவில் இருப்பார். யூதேயாவில் தான் அவர் என்ன செய்யனா சிலுவை மரணத்தை நிறைவேற்றினார். கலிலேயாவில் வந்து அவர் ஊழியம் செய்தார். அந்த சமாரியாவில் வந்து புரஜாதி நாட்டில் வந்து அவங்க என்ன ஊழியம் செய்தார். அது போகிற வழி நடுமத்தி. அதனால் இதில் கலிலேயான்னு போட்டிருக்கு. அந்தபடி அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும் எப்ராயின் மலை தேசத்துள்ள சீகமையும் யூதாவின் மலை தேசத்துள்ள எப்ரோனையும் கீரியாத் அபர்னாவையும் ஏற்படுத்தினார்கள். அங்கே 4 அடைக்கலப்பட்டினம். எங்கே? அந்த யோர்தானுக்கு இந்த சைடில், யோர்தானுக்கு அந்த கானான் தேசத்தில் அவங்க 4 அடைக்கலப்பட்டினம் நப்தலி நாட்டில் ஒன்று கொடுத்துருக்கு, எப்ராஹிம் நாட்டில் ஒன்று கொடுத்துருக்கு, பிறகு யூதாவில் கொடுத்துருக்கு. அந்த 3 நாட்டில் என்ன செய்யணும்னா அவங்களுடைய கோத்திரத்தில் அந்த அடைக்கலப்பட்டினம் கட்டி அதில் வச்சுருக்குறாங்க. அதில் தான் பரதேசி இதெல்லாம் தங்கணும். தவறு செய்யணும் வந்தோன்னா அதை விட்டு போகக்கூடாது. அந்த இதிலே அவன் பிழைப்பு தேடி அங்கே இருந்துக்கிடணும். அப்படி தான் பல ஆண்டவர் சொன்னதில். யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எப்ரோனாய கீரியாத் அபர்னாவையும் ஏற்படுத்தினார்கள். எரிகோவில் இருக்கிற யோர்தானுக்கு அக்கறையான கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சமபூமியான வனாந்தரத்தில் உள்ள
பேசேரையும் காத் கோத்திரத்தில் இருக்கும் கீலேயாத்தில் உள்ள ராம்சேத்தையும் மனாசே கோத்திரத்தில் இருக்கும் பாசானில் உள்ள கோலாவையும் குறித்து வைத்தார்கள். அது எப்படின்னா, ரூபன் கோத்திரமும் காத்து கோத்திரமும் மனாசே கோத்திரத்துக்கு பாதி கொடுத்துருந்தார். ஏன்னா 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு இந்த சைடு. அவங்களையும் என்ன செய்யாங்கன்னா 3லேயுமே 3 அடைக்கல பட்டணம் குறித்து வச்சுருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ அங்கே 3, அப்போ அங்கேயும் ஒரு 3, 6 அடைக்கல பட்டணங்கள் நிறுவப்பட்டது இஸ்ரேல் கோத்திரத்துக்கு. எப்படின்னா, அவங்க லட்சம் ஜனங்கள் பெருகினால தவறுகள் நிறையா நடக்கும், நிறையா இது பண்ணும். அவங்க எல்லாமே இந்த போக்குவரத்து இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி தான் அப்பவும் அப்படி இருந்திருக்கு. இப்போ நம்ம லகுவாயை ஆராய்ந்துக்கிட்டோம் பழைய ஏற்பாட்டில். அப்போ பழைய ஏற்பாட்டின் முறைப்படி தான் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே வருகிறார். பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, ஆனால் அவங்க உள்ளது பூரா பழைய ஏற்பாட்டின் முறைப்படி தான் இருக்கும். அப்போ 6 அடைக்கல பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் சபைக்கு முன்பாக நிற்கும் வரைக்கும் பழி வாங்குறவன் கையினாலே சாகாதபடி ஓடிப்போய் ஒதுங்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவன் நடுவில் இருக்க தங்குகிற பரதேசிக்கு குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. பரதேசிக்கு அவன் கொலை செய்தானா பரதேசி தான், அவன் தனியுமே தான் அலையணும். ஏன்னா அவன் எதிராளி பார்த்து அவனை தீர்த்துருவான், அவன் ரத்த பலியை இவன் கையில் வாங்கிடுவான். அதனால் அவன் அடைக்கலம் பட்டணத்தில் போய் இருக்கணும். அந்த ஆசாரியன் சாகு மட்டும் அங்கே இருக்கணும். பிற சபையை கூடி வரும்போது இவனுக்கு விடுதலைலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா செய்த தப்புக்கு பழி வாங்கணும்ல, ரத்த பழி வாங்கணும்ல. அந்த ஆசாரியன் இறந்த முறை தான் இவன் இடத்துக்கு திரும்பி வரும்னு சொல்லி பழைய பாட்டில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அவள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட பட்டணங்கள் இவைகளே. இது எல்லாமே ஆண்டவர் நம்ம எளிய முறையில் எழுதி வச்சிருக்கார். நம்ம கைப்பிசகாய் நம்ம யாரும் செய்யுமா, ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, தவறுதல் நடந்தக்கூடாதுன்னு சொல்லி டெய்லி என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். டெய்லி ஆண்டவர் நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தான் ஆண்டவர் தூதன் அனுப்பிடுவார். அவர் முன்னாலே பின்னாலே 2 பக்கமே தூதன் இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 தூதன் உண்டு. என் பரமபிதா முகத்தில் அவங்க தூதர்கள் தரிசிக்கிறார்கள். தூதன்னு போடல, தூதர்கள் அவன் தான் போட்டிருக்கு. அப்போ அவருடைய கர்த்தருக்கு பயப்படைய ஜனங்களுமே அவர் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று தாவீது சொல்லுவான். அப்போ என்னன்னா, நம்ம ஆண்டவரை நோக்கி இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் இந்த எளிய முறையில் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். தவறு நடக்கலாம், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை தூதனை அனுப்பி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாக்கிச்சவர். இதோட முடிஞ்சது. 9 வசனம் தான் இதில் இருக்குது. அந்த என்னென்னா 20ஆம் அதிகாரம் யோசுவா 20:9 அதிகாரம் தான் 9 வசனம் தான் இருக்குது. 21 சில வசனங்களுக்கு தியானிப்போம். அப்பொழுது லேவியரின் வம்சங்களின் பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியேசர் இடத்திற்கும் நூனின் குமாரன் யோசுவா இடத்துக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு கோத்திரங்களின் பிதாக்களின் தலைவர்கள் சேர்ந்து வந்து, லேவி வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியேசர் இடத்திற்கும் நூனின் குமாரனாகிய யோசுவா இடத்திற்கும் இஸ்ரவேல் புத்தர் கோத்திரங்களின் பிதாக்களின் தலைவரிடத்தில் சேர்ந்து வந்து, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த லேவிக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கல. எல்லா பட்டணத்துலேயும் அந்த கோத்திரங்களுக்குள்ளே லேவியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த லேவியர்கள் தான் ஆண்டவரை சேவிக்கிறவங்க. அவங்க தான் என்னச்சானா சர்ச்சு, அந்த ஆசரிப்பு கூடாரம் எல்லாமே அவங்க சர்ச்சு இருக்கிறதுனால லேவியன் அங்கே இருப்பாங்க, மத்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கு லேவியனுக்கு கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரம். இவங்களுடைய காணிக்க, இவங்களுடைய எல்லா முதற் பலன்கள் பூரா லேவியனுக்கு தான் உண்டு. அதனால் லேவியன் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. அவன் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். அவங்களுடைய தலைவர் எல்லாமே யார்கிட்ட வந்தாங்கன்னா, லேவியரின் வம்ச பிதாக்களின் தலைவர் கானான் தேசத்தில் இருக்கிற சீலோவிலே ஆசாரியனாகிய எலியேசர் இடத்திற்கும், ஆசாரியன் பிரதான ஆசாரியன் எலியேசர் இடத்திற்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் இடத்திற்கும் இஸ்ரவேல் புத்திரர் கோத்திரங்கள் பிதாக்களின் தலைவர்கள் சேர்ந்து வந்து, நாங்கள் குடியிருக்கும் பட்டணங்கள் எங்கள் மிருகஜனுக்கும் வெளிநிலங்களும் எங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டாரே நான். இவங்களுக்கு நிலம் கொடுக்கணும், இவங்களுக்கு சுதந்திரம் இல்லாட்டாலும் நிலங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லாம் உண்டு. அவங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வீடு, ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே அவங்களுக்கும் தனியாக உண்டு. ஆனால் கோத்திரங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்களுக்கு
கர்த்தரே அவங்கள சுதந்திரம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்கள சேவிக்கிறவன் அவரை வச்சு தான் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்களுக்கு மோசையை கொண்டு கட்டளையிட்டாரே என்றார்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுதந்திரத்திலே லேவியருக்கு பட்டணங்களையும் அவையின் வெளிநிலையங்களையும் கொடுத்தார்கள். எல்லா இடத்துலையுமே எல்லா கோத்திரத்துக்காரங்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் அவங்களுக்கு லேவி கோத்திரத்துக்கு அந்த சர்ச்சை சேர்ந்ததுக்குனால அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு. உரிமை ஆகாது, ஊழியம் செய்கிறவங்களுக்கு அது உண்டு. அதுதான் நம்ம அறியணும். இல்லை, கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. அப்போ கோகாத்தியர் வம்சத்துக்கு சீட்டு விழுந்தது. கோகாத்தியர் தான் அவங்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் நிறுவுறது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஜாமான்களை சுமக்கிறது, தேவ சமூகத்து அப்பங்கள் அவங்களுக்கு எல்லாமே என்ன செய்யுங்கன்னா அவங்க தான் சுமக்கணும், எல்லாமே செய்யணும். அதனால் கோகாத்தின் புத்திரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. சீட்டின்படியே லேவியரின் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமின் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த பட்டணங்களை அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க, அந்த 3 கோத்திரத்துக்கும். கோகாத்தின் மற்ற புத்தருக்கு எப்ராஹிம் மலை தேசத்தான வம்சங்களினுடைய தான் கோத்திரத்திலும் மனாசையில் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. அவங்களுக்கும் எல்லா கோத்திரத்துக்குள்ளேயும் கிடைச்ச மாதிரி அவங்க பட்டணத்துக்குள்ளே அந்த கோத்திரத்துக்குள்ளே எழுகையில் அவங்களுக்குள்ள லேவியர்களுக்கும் சில இடத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. கெர்சோன் புத்தருக்கும் இசக்கார் புத்தருக்கும் வம்சங்களுக்குள்ளே ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 13. மெராரி புத்தருக்கும் அவங்க வம்சத்தின் கிடைத்த ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்தில் கிடைத்த பட்டணங்கள் 12. அந்த கோத்திரத்துக்குள்ள அவங்களுக்கும் சில பட்டணங்கள் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ இப்போ யாருக்கு அதிக பட்டணம் கிடைச்சதுக்கு? லேவிக்கு தான் எல்லா கோத்திரத்துக்குள்ளேயும் பட்டணங்கள் பிரித்து கொடுக்குறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் கர்த்தர் தான் சுதந்திரம் அவங்களுக்கு. ஆனாலும் அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள வீடு, அவங்களுக்குள்ள இது காரியங்கள் எல்லாமே கொடுக்குறாரு. ஆண்டவர் நீதி உள்ளவர். அதனால் அவங்க அப்பத்துக்கு இறந்து கிடந்ததை நான் பார்த்தது இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க அப்பத்துக்கு இறந்து கிடந்ததை நான் பார்த்தது இல்லை, நான் சந்ததியிலே பார்த்தது இல்லை. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அவங்க கஷ்டப்பட்டதே இல்லைன்னு சொல்லி தான் வேதத்தில் நம்ம காண்கிறோம். எவ்வளோ உண்மை! பழைய ஏற்பாட்டிலே அப்படி இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கும்? ஊழியம் செய்து தான் ஆண்டவர் என்ன சொன்னா அவனுக்கு எல்லாமே சந்திப்பார். ஆனால் அவனுக்கு சுதந்திரமாக இல்லாட்டாலும் கர்த்தரே அவங்களுக்கு சுதந்திரமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சகாயன்னு தான் அவங்க சொல்லணும். எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு போதுமானவராக இருப்பார். இம்மைக்காய் ஒருத்தர் கர்த்தரை பின்பற்றக்கூடாது. இம்மைக்காய் ஒருவன் பின்பற்றானால் எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டனா இருப்பான். அந்த உலகத்தை நல்லா வாழணும், நம்ம அப்படி செய்யணும்னு சொல்லி அந்த லேவியன் சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு ஊழியம், கர்த்தரே என் பங்கு அப்படின்ட்டு ஊழியம் செய்யும் பொழுது தேவன் அவனுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளிட்டபடியே சீட்டு போட்டு லேவியருக்கு கொடுத்தார்கள். தேவன் தான் சொல்றார், கர்த்தர் சொல்லதான் முடிஞ்சது. இதோட முடிஞ்சது வச்சிருவோம். அதாவது 8 வசனம் தியானிச்சிருக்கோம். ஒரு பாடல் பாடி நிறைய விஷயம். வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க மனுஷகுமாரனாய் பூமியில் வந்தார், மணவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். மனுஷகுமாரனாய் பூமியில் வந்தார், மணவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே நாம் அக்கரை தேசம் சேர்ந்திடுவோம். இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே நாம் அக்கரை தேசம் சேர்ந்திடுவோம். வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க பலமுள்ள தூதனாயிறங்கி வந்தார். திறந்த 7 முத்திரை நூலை திறந்த பலமுள்ள தூதனாயிறங்கி வந்தார். திறந்த 7 முத்திரை நூலை கையில் ஏந்தி அக்கினி கண்கள் இடி முழக்க சத்தம் வானவில் மேகம் சூழ இறங்கி வந்தார். அக்கினி கண்கள் இடி முழக்கம் வானவில் மேகம் சூழ இறங்கி வந்தார்.
வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. ஏழாம் தூதன் எக்காலம் முழங்க, தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. ஏழாம் தூதன் எக்காலம் முழங்க, தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. மீட்படைந்த தம் மணவாட்டியை தம் சொந்தமாக்கி கொண்டாரே. மீட்படைந்த தம் மணவாட்டியை தம் சொந்தமாக்கி கொண்டாரே. வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மனுஷகுமாரனாலொன்றை சீசர்கள் காண வாஞ்சித்தனரே. மனுஷகுமாரனின் நாட்கள் ஒன்றை சீசர்கள் காண வாஞ்சித்தனரே. அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் கிருபை செய்தார். அந்நாளை காண தேவன் நமக்கு இந்நாளில் கிருபை செய்தார். வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. தீங்கு நாட்கள் உலகில் வரும் முன்னரே, பாங்காங்கே கர்த்தரை தம் ஜனத்தை எடுக்க. தீங்கு நாட்கள் உலகின் வரும் முன்னரே, பங்காக கர்த்தரே தம் ஜனத்தை எடுக்க. கிருபையாய் நமக்கு வெளிப்பட்டாரே, திருடனை போல ரகசியமாய். கிருபையாய் நமக்கு வெளிப்பட்டாரே, திருடனை போல ரகசியமாய். வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மரண பயம் இனி எனக்கில்லையே, அழியாமையை நான் தரிசித்திட்டேனே. மரண பயம் இனி எனக்கில்லையே, அழியாமையை நான் தரிசித்திட்டேனே. மகிமையின் சரீரம் என் சுதந்திரா, யூபிலிய காலம் தோணித்ததால். மகிமையின் சரீரம் என் சுதந்திரா, யூபிலிய காலம் தோணித்ததால். வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வல்லூரும் அறியாத பாதை இது, சிங்கங்கள் செல்லா இடமது. வல்லூரும் அறியாத பாதை இது, சிங்கங்கள் செல்லா இடமது. சுடரொளி பட்டயம் கடந்து நாம் ஜீவ விருட்சம் அடைந்தோமே. சுடரொளி பட்டயம் கடந்து நாம் ஜீவ விருட்சம் அடைந்தோமே. வார்த்தையா மீட்பர் மாம்சமானார், மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஜீவன் சுகம் பலன் தந்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய வசனங்களை தியானித்தோம். ஆவியானவர் எங்களுக்கு வசனத்தை நீர் ஆண்டவரே நீர் நல்ல கிருபையாய் எங்களுக்கு தந்ததுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்துற வெறுமையாக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்க வேண்டுமா செபிக்கிறேங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் முற்றிலும் உண்மை சார்ந்திருக்க கிருபிதாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென்.